ஒன் பீஸ் சாப்டர் 1126 வெறித்தனமா இருக்க போது முக்கியமா ஸ்ட்ராட்ச் ஃபைனலா எல்பாப்பை ரீச் பண்றதை காட்டுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சரி, இது மட்டும் தானே பார்த்தா ஷாங்க்ஸ் வர்சஸ் பாத்துலோமேயோ டிராகன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா சண்டை போட போறது. இதுக்கும் மேல புது எல்டரை இமு கிரியேட் பண்ணிருக்கு. சாப்டர் 1126 இருக்க ஸ்பாயிலர்ஸ் எல்லாத்தையும் தெளிவா பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் அனிவர்ஸ் தமிழ். இந்த சாப்டர்ல கேல்டர் ஐலாண்ட்ல பாத்துலோமேயோ ஷாங்க்ஸோட ஜாலி ராஜரை எரிச்சதை காட்டுறாங்க. இந்த சீக்வன்ஸை சாப்டர் 875 கவர் பேஜ்லயே டீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஃபேன்ஸ் இது எப்போ நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்தாங்க. ஃபைனலா இந்த விஷயத்தை ரிவீல் பண்ணிட்டாங்க. ஆனா பாத்துலோமேயோ தப்பான ஆளுகிட்ட சண்டை ஆரம்பிச்சிட்டான். ஷாங்க்ஸோட பிளாகை எரிச்ச பாத்துலோமேயோ இப்ப ஷாங்க்ஸ் முன்னாடி கட்டி போட்டு மண்டிட்டு இருக்க மொத்த குரூவும் ரெட் ஆர் பைரட்ஸ் கிட்ட மாட்டிட்டானுங்க. பாத்துலோமேயோ ஷாங்க்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்க டாக்டர் ஆங்கோ பாத்துலோமேயோ கிட்ட மோசமான பாய்சனை கொடுத்து இதை 1 மாசத்துக்குள்ள லூஃபியை குடிக்க வைக்கணும்னு சொல்றாங்க. இதை பார்த்ததும் ஒருவேளை உண்மையாவே ஷாங்க்ஸ் ஸ்ட்ரைட்டரா இருப்பாரான்னு யோசிக்கிறதுக்குள்ள பாத்துலோமேயோ அந்த பாய்சனை மொத்தமா அவனே குடிச்சிடறான். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஷாங்க்ஸ் ஸ்ட்ரைட்டர்லாம் இல்ல. பூமா எப்படி ஸ்டார் பைரட்ஸோட லாயல்ட்டியை செக் பண்ணாரோ அதே மாதிரி ஷாங்க்ஸ் பாத்துலோமேயோ லூஃபிக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. சரி, இது முடிஞ்சு அப்படியே கோயிங் லூஃபி செம்பாயில பாத்துலோமேயோ ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு ஷாங்க்ஸ் அவனை போக விட்டதை நினைச்சு ரொம்ப அப்பாவின்னு யோசிக்கிறான். அதே நேரத்துல ஷாங்க்ஸ் லூஃபி மேல ஒருத்தவங்க இவ்வளவு விசுவாசமா இருக்கிறத நினைச்சு சிரிக்கிறாரு. ஆனா இங்க சீன் இன்னும் முடியல. யாசோப் உள்ள வந்து ஷாங்க்ஸையும் பென்னையும் நவுற சொல்லி பிசினஸ் இஸ் பிசினஸ்னு பாத்துலோமேயோட ஷிப்பை சுட்டு நொறுக்கிடுறாங்க. லாவும் கிட்டும் டிஃபீட் ஆன சேம் ஸ்டைல்ல பாத்துலோமேயோவும் கேல்டர் ஐலாண்டு கிட்ட அவனோட ஷிப்போட கடல்ல முழுகிடுறான். ப்ரீவியஸ் சாப்டர்ல எதிர்பார்க்காத விஷயமா செயின்ட் சாட்டனை இமு கொன்னதை பார்த்தோம். அதே சமயத்துல அந்த எல்டர் இடத்துக்கு செயின்ட் கார்லிங் ஃபிகர்லாம் ஜாயின் ஆனதையும் காட்டினாங்க. சாப்டர் 1126 மரிஜோ அண்டர் சீஜ்ல இருக்கிறத கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே தெரியும் ரெவல்யூஷனரி ஆர்மி தான் ஃபர்ஸ்ட் ஹோலி லேண்ட் அட்டாக் பண்ணுதுன்னு. ஆனா அதே நேரத்துல ரெவல்யூஷனரி ஆர்மி மரிஜோல இருந்த ஃபுட் ஸ்டாக் மட்டும் இல்லாம எந்த ஷிப்ல இருந்தும் ஹோலி லேண்டுக்கு ஃபுட் சப்ளை நடக்காம இருக்க எல்லா இன்கமிங் ஃபுட்டையும் டெஸ்ட்ராய் பண்ணி ஒரு ஷிப்பையும் உள்ள விடுறது இல்ல. இப்ப மரிஜோவோட ஷிப்பிங் லேனை டிராகன் பிளாக் பண்ணதால ஹோலி லேண்ட்ல இருக்க எல்லாருமே பசி பட்னியால கஷ்டப்பட போறானுங்க. இது எல்லாமே டிராகன் பண்றதுக்கான ரீசன் செலஸ்டியல் டிராகன்ஸோட கமாண்டர்ஸை வெளியே கொண்டு வரதான். கரண்ட் செலஸ்டியல் டிராகன்ஸோட ஆர்டரை டிராகன் அழிச்சிட்டா கண்டிப்பா அடுத்தது செலஸ்டியல் டிராகன்ஸ்ல இருக்க எலைட் யூனிட்டான காட்ஸ் நைட்ஸ் இல்லைன்னா ஹோலி நைட்ஸ்னு சொல்ற குரூப் அவங்களோட மூவை பண்ணியே ஆகணும். இந்த சாப்டரும் அதை நோக்கி தான் போகும்னு நினைக்கிறேன். ஆனா ஹோலி நைட்ஸ்ல இப்போதைக்கு செயின்ட் கார்லிங் ஃபிகர்லாண்டை பத்தி மட்டும் தான் நமக்கு தெரியும். செயின்ட் கார்லிங்கை தான் காட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டிஃபென்ஸா கன்சிடர் பண்றாங்க. ஆனா ஒன் ஆஃப் தி எல்டரா மாறினதுக்கு அப்புறம் இனிமே ஹோலி நைட்ஸோட சுப்ரீம் கமாண்டர்ன்ற பொசிஷன்ல செயின்ட் கார்லிங் இல்ல. ஃபியூச்சர்ல எல்லாமே டிஃப்ரெண்டாவும் வெறித்தனமாவும் இருக்க போகுது. அதுல முக்கியமா சாப்டர் 1126 ஹோலி நைட்ஸோட நியூ ஆர்டரை ரிவீல் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். அப்படி ரிவீல் பண்ணா இந்த சாப்டர் ஹோலி நைட்ஸ்ல இருக்க ஒரு மெம்பரையும் காட்டுறது மட்டும் இல்லாம ரெவல்யூஷனரி ஆர்மிக்கு அகேன்ஸ்டா சண்டைக்கு ரெடி ஆகுறதையும் பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி எல்லாருமே எதிர்பார்க்கிற இந்த ஷாங்க்ஸ் ட்வின்ன்ற கேரக்டரோட தியரியை வச்சு பார்த்தா அந்த ட்வின் அடுத்த ஹோலி நைட்ஸோட சுப்ரீம் கமாண்டரா ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சாப்டர் 1126 கண்டிப்பா டிராகனை ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டிராகன் பவர்ஃபுல்லான ஃபைட்டர் தான். ஆனா அதே சமயத்துல பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிஸ்டும் கூட. ஃபேன்ஸ் எல்லாருமே இத்தனை வருஷமா டிராகனோட பவர் என்ன, வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா என்ன பண்ணுவாருன்னு வெயிட் பண்ணது எல்லாமே ஓவர். டிராகனோட வேற லெவலான சீக்வன்ஸ்லாம் அப்கமிங் சாப்டர்ஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா கரண்டா வேர்ல்டு கவர்மெண்ட் அடிக்கிறதுக்கு இதுதான் கரெக்டான நேரம்னு சொல்லி ப்ளூசியில ரெவல்யூஷனரி ஆர்மி வர்சஸ் வேர்ல்டு கவர்மெண்ட் எபிக் பேட்டிலுக்காக வெயிட் பண்றாரு. ப்ரீவியஸ் சாப்டர்ல டிராகன் இந்த வார் இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது, எவ்வளவு சீக்கிரமா இந்த வார் முடியுதோ அவ்வளவு நல்லதுன்னு கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு ஏன் டிராகன் இப்போ வேர்ல்டு கவர்மெண்ட்டை எதிர்த்து வாருக்கு போகணும்னு கேட்டா எப்படியும் ரெவல்யூஷனரி ஆர்மி வேர்ல்டு கவர்மெண்ட்டை அட்டாக் பண்ண போறாங்கன்னு ஸ்டார்டிங்ல இருந்தே எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப அதை பண்றதுக்கான ரீசன் ஒன் பீஸ் வேர்ல்டு தண்ணியில முழுகிறதுக்கு முன்னாடி இந்த வாரம் முடிக்கணும்னு தான். ஏன்னா அப்படி வேர்ல்டு சிங்க் ஆச்சுன்னா மக்கள் எல்லாருமே அவங்களுக்குள்ளேயே அடிச்சுப்பாங்க. அதை ப்ரிவென்ட் பண்ணதான் டிராகன் இதை பண்றாரு. இந்த வேர்ல்டு சிங்க்ன்றது ரெவல்யூஷனரி ஆர்மிக்கு மட்டும் இல்ல மொத்த உலகத்துக்கும் பேரழிவை கிரியேட் பண்ணும். அதுக்காக தான் இந்த வாரம் சீக்கிரமா முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. சாப்டர் 1126 டிராகன் அவரோட ஃபோர்ஸை ரெடி பண்றதும் அதே சமயத்துல ஹோலி நைட்ஸ் அவங்களோட ஃபோர்ஸை டிராகனுக்கு அகேன்ஸ்டா ரெடி பண்றாங்க. இந்த வாரம் தான் ஃபைனல் சாகால இருக்க போற கிரேட் வாரை ட்ரிகர் பண்ற விஷயமா இருக்கலாம்.
இந்த சாப்டர்ல இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான பிளாட்ஸை பத்தி எல்லாம் காட்டுவாங்கன்னு நம்புறேன். அப்கமிங் சாப்டர்ல ஸ்டோரி எல்பாஃப் நோக்கி போகும்னு நினைக்கிறேன். வார்லாண்ட் தான் அடுத்ததுன்ற நிலைமையில ஒன் பீஸோட அட்வென்ச்சர்ல ஸ்ட்ரா ஆக்ஸ் எல்பாஃபுக்கு போய் சேர்றதுக்கு இதுதான் சரியான நேரம். ஓடா சென்சே எல்பாஃபை ரொம்ப நாளைக்கு டிலே பண்ண முடியாது. ஏன்னா ப்ரீவியஸா எக்கெட்ல இருந்து எல்பாஃப் ரொம்ப கிட்ட இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணதால சீக்கிரமாவே லூஃபி எல்பாஃபை ரீச் பண்ணிடுவான். இதுல பயங்கரமான ஐப் என்னன்னா எல்பாஃபோட கரையில வெயிட் பண்ணிட்டு இருக்க மிஸ்டீரியஸான கேரக்டரை ரிவீல் பண்றதுதான். ஃபேன்ஸ் எல்லாரும் எல்பாஃப்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்க சாப்டர் 1126ல ஃபைனலா எல்பாஃப் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓடா சீக்கிரமாவே ஸ்டோரி எண்டிங்க்கு வரப்போகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் மேஜர் ஆர்க்கான எல்பாஃபை சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணாதான் மேஜர் வாரோட ஹைலைட்ஸை காட்ட முடியும். அப்கமிங் வீக்ல ஒன் பீஸ் மாங்கா எந்த விதமான பிரேக்லயும் போக போறது இல்லை. ஸோ ஓடா சென்சேவால ஒன் பீஸ் வேர்ல்ட் முழுக்க நிறைய ஈவெண்ட்ஸை ஒரே நேரத்துல கிரியேட் பண்ண முடியும். என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அனிமி பார்க்காத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அனிமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா அனிவர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் பிரசாந்த் ஃப்ரம் அனிவர்ஸ் தமிழ்.